தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தினமலரானது 1951 சுதந்திர போராட்ட தியாகி டிவி ராமசுப்பையர் அவர்களால் துவங்கப்பட்டு இன்று 75வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 75 ஆண்டில் தினமலர் கொடுத்த செய்திகளும் சேவைகளும் ஏராளம். இந்த செய்திகள் மூலம் பயன்பெற்றவர்கள் விருட்சமானவர்கள் ஏராளம். இப்படியான இந்த நிறுவனத்திற்காக பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொன்னான தருணத்தில் இப்படி வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிவது எதனால்? செய்திக்காகவா சேவைக்காகவா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக செய்திகளில் நிறைய செய்திகள் வெளியிட்டாலும் சமூக பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய லஞ்சம் ஊழல் உள்ளிட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், சிவிக் என்ற குடிமியல் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தினமலர் தேடி தேடி அவைகளை ஆராய்ந்து செய்திகளாக வெளியிட்டு மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை வெளியிட்டு அதன் மூலம் நிறைய தீர்வுகளை கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்காகத்தான், இந்த செய்திகளுக்காகத்தான் தினமலரை பாராட்டுகிறார்கள் என்று ஒருபுறமும், மற்றொரு புறம் ஊழல் உள்ளிட்ட அரசுக்கு எதிராக நடக்கிற செய்திகளுக்கு எந்தவித சமரசமும் இல்லாமல் அந்த செய்திகளை வெளிக்கொண்டு வருவதில் தினமலர் மிக முக்கிய பங்காற்றிருக்கிறது. அந்த சேவைக்காகத்தான் தினமலரை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் என்கிற ஒரு கருத்தும் வைக்கப்படுகிறது. எதற்காக தினமலருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் சொல்கிறார்கள் என்பது குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. 75வது ஆண்டில் தினமலர் குவியும் வாழ்த்தும் பாராட்டும். செய்திக்காகவா சேவைக்காகவா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு மு. இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர். நூருல்லா அவர்கள். வணக்கம் சார். சார் இளங்கோவன் சார், மிக மூத்த பத்திரிகையாளர், பல்நெடுங்கால ஆண்டு இந்த நம்ம தினமலர்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த தினமலரோட 75வது ஆண்டு தொடக்கத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களோட முதல் கட்ட கருத்து சார். வணக்கம். முதலில் தினமலர் நாளிதழின் பொன் விழா, வெள்ளி விழா ஆகிய இரு விழாக்களும் நான் பணியாற்றி இந்த பவள விழாவிலும் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கும் நிலை குறித்து நான் பெருமிதம் அடைகின்றேன். 75 ஆண்டுகளாக நீடித்த ஒரு வளர்ச்சியுடன் தினமலர் இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம், அது பெரும்பாலான செய்திகளை மக்கள் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு வெளியிட்டதுதான் காரணம். நமக்கு தினமலரை பொறுத்தவரைக்கும் செய்தியா சேவையா என்பதை விட எல்லா செய்திகளுமே சேவை நோக்குடன் தான் பெரும்பாலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவ்வப்பொழுது சில செய்திகள் தகவல்களாக வெளிவந்திருக்கலாம். இருந்தாலும் எங்களுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு டி. வி. ராமசுப்பையருடைய கருத்து என்னவென்றால், உள்ளூர் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதுபோல அவருடைய பிரச்சனையை தீர்க்க நீங்கள் உங்களுடைய செய்திகளும் கட்டுரைகளும் உதவியாக இருக்க வேண்டும். அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு சென்று அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுங்கள் என்றுதான் எங்களுக்கு அவர் அறிவுரை கூறியிருக்கிறார். அந்த அறிவுரையின் அடிப்படையில் தான் இன்று வரை தினமலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக இந்த வளர்ச்சி ஒரு நீடிக்க வளர்ச்சியாக காரணம் எங்களுடைய நிறுவனங்கள் அடித்தளமிட்ட முக்கிய கருத்துக்கள் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சார் நூருல்லா சார், நீங்க 75வது ஆண்டில் தினமலர் அடியெடுத்து வைக்கிறது, எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா சமுதாய தலைவர்களும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இந்த 75வது ஆண்டுல தினமலர் அடியெடுத்து வைப்பது எப்படி பாக்குறீங்க? இதோட சாதனைகள் என்ன நினைக்கிறீங்க? தினமலர் நாளிதழின் 75வது ஆண்டு தொடக்கத்தையொட்டி தினமலர் நாளிதழின் படைப்பாளர்களுக்கும் படிப்பாளர்களுக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை காணிக்கையாக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது இளங்கோவன் ஐயா அவர்களின் இளைய கோ அடியேன். ஆகவே அவர்களுடைய அனைத்து வார்த்தைகளையும் நான் வழிமொழிந்தவனாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிறேன். நீங்க பேசும்போது செய்தியானா சேவையானா அப்படின்னு
ஒட்டியும் வெட்டியும் பேசும் பட்டிமன்ற தலைப்பு மாதிரி சொல்லியிருக்கீங்க. என்னுடைய விளக்கம் என்னன்னா, தினமலரின் ஒவ்வொரு செய்தியுமே ஒரு தேவை. ஏன்னா ஒரு செய்தியை வெளியிடும் போது ராமசுப்பையர் எங்களுக்கு காட்டிய வழி என்னன்னா, உன்னுடைய ஒரு செய்தி குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்காவது பிரயோஜனப்படணும். அப்பதான் அது செய்தி, இல்லைன்னா அது செய்தியே இல்லை அப்படிம்பார். ஆக ஒரு செய்தி ஒவ்வொன்றும் ஒரு சேவை உணர்வோடு, இதன் மூலமாக அரசினுடைய கவனம் ஈர்க்கப்பட்டு நல்லது நடத்த வேண்டும் என்ற உணர்வோடு வெளியிடப்படுகிறது. ஆகவே தினமலருடைய ஒவ்வொரு செய்தியுமே சேவையின் உணர்வோடு செய்யப்படுவது அப்படின்னு கருதலாம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சென்னையில கோட்டூர்புரம் என்று ஒரு பகுதி இருக்கு. அது அந்த காலத்துல ஒரு தீவு மாதிரி இருந்தது. அந்த தீவை பற்றி எழுத சொல்லி எனக்கு உத்தரவு. நான் அதை ஒரு முழு பக்க அளவுல எழுதணும். அப்ப என்ன தலை போட்டோம்னா, வெட்ட வழி பொட்டலடி, கட்டிடத்து கூட்டமடி, பட்டமரம் போல ஒரு கோட்டுப்புறம் பாருங்கடி அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்தேன். முழு பக்கத்துக்கு நிறைய படங்களோட வந்தது. என்ன ஆச்சுன்னா, நீங்க நந்தனத்துல இருந்து கோட்டூர் மரத்துக்கு நடந்து போனா 3 நிமிஷம் தான் ஆகும். ஆனா இப்போ முதல்ல என்ன ஆச்சுன்னா, அரை மணி நேரம் பயணித்து போனால்தான் கோட்டுமரத்துக்கு போய் சேர முடியும். அப்படி இருந்தது. சோ தினமலரில் இந்த கட்டுரை விரிவாக வெளிவந்த பிறகு அரசின் கவனம் ஈர்க்கப்பட்டது. நந்தனத்துக்கும் கோட்டூர் மரத்துக்கும் இடையிலான பாலப்பணிகள் விரைந்து செய்யப்பட்டு திறக்கப்பட்டது. இப்ப என்ன நிலைமைன்னா, சென்னை மாநகரின் மைய பகுதியாக கோட்டூர்புரம் பரிணமித்து பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. இவ்வாறாக தினமலருடைய ஒவ்வொரு செய்தியும் ஏதேனும் ஒரு வகையில் அரசின் கவனத்தை ஈர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நான் தினமலருடைய சாதனை பட்டியல்களை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதை நான் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்திடுறேன். உதாரணமாக, 1, 1980களின் ஆரம்பத்தில் அலிகள் சாலையில் நடந்து சென்றால் கேலி செய்வது, கிண்டல் செய்வது, கல்லடிப்பது என்றவாறு அவர்கள் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டு வந்தார்கள். ஆனா இப்ப என்ன நிலைமைன்னா, அவர்கள் திருநங்கைகள் என்றும், அறவாணிகள் என்றும், 3ஆம் பாலினத்தவர் என்றும் உச்ச நீதிமன்றத்தால் முத்திரை குத்தப்படும் அளவுக்கான வளர்ச்சியை எய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னால அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஆணா பெண்ணாம்பாங்க. இப்ப பாருங்க, ஆண் பெண் 3ஆம் பாலினம்னு இருக்கும். அந்த அளவுக்கான வளர்ச்சி அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அதுக்கு காரணம் தினமலர். இந்த வரலாறு பேசப்படாத காரணத்தால் வெளியாவே வரல. 1985ஆம் ஆண்டு அந்துமணி அவர்கள் என்னிடம் இந்த பணியை ஒப்படைத்து அந்த கூவாகத்துக்கு போக சொன்னாங்க. கூவாகத்துக்கு போய் அங்கே நடந்த அலிகள் திருவிழாவில் 2 நாட்கள் அவர்களுடைய சுற்றி திறந்து, அவர்களைப் போலவே என்னையும் நான் அலியாக பாவித்து அவர்களிடம் பேசிய காரணத்தால் அவர்களிடம் எல்லா ரகசியங்களும் தேடி திரட்டி வாங்கி தினமலரை தொடராக வெளியிட்டோம். அன்றிலிருந்துதான் அலிகள் தங்களுக்குள் ஒரு அமைப்பு ரீதியாக இயங்க தொடங்கி தினமலருக்கு எங்களிடம் ஆலோசனைகளை பெற்று படிப்படியான வளர்ச்சி அடைந்து உச்ச நீதிமன்றத்தை எட்டுமளவுக்கான நிலைக்கு போய் கடைசியில் உச்ச நீதிமன்றம் 3ஆம் பாலினம் என்ற முத்திரையை குத்தியது. திருச்சி சிவா மாநிலங்களவையில் பேச போய் அதன் மூலமாக ஒரு பில்லை கொண்டு அவருடைய வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த அனைத்துக்குமான மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நசுக்கப்பட்ட, நலிந்த, ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாய மக்களை தலை தூக்குவதற்கான வாய்ப்பை உண்டாக்கி தந்தது தினமலர் நாளிதழ் தான் என்பதை வரலாறு பேசியே தர வேண்டும். இது 1. அடுத்த செய்தி, ஒரு காலகட்டத்துல தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்த வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கிய காலத்தில் யாருடைய கவனத்திலுமே அது போல. பெரியார் மட்டும் விடுதலையில கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டார். அப்போ நம்ம தினமலரின் ஆசிரியராக இருந்த முனைவர் இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இதில் ஆய்வு செஞ்சு 1977ஆம் ஆண்டு இந்த எழுத்து சீர்திருத்தத்தை திருச்சியினுடைய தினமலர் பதிப்பில் வெளியிட்டார். எல்லாரும் எச்சரிச்சாங்க, இப்படி எல்லாம் விஷப்பரிச்சை பண்ணாதீங்க, பத்திரிகை குலைந்து விடும், சர்க்குலேஷன் அடிபட்டு விடும் பயமுறுத்தினாங்க. நிச்சயமாக அமல்படுத்துவேன், வெற்றி பெற்றே காட்டுவேன் என்று அவர் துணிந்து அமல்படுத்தினார். அது பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அதுக்கு பிறகுதான் அதுக்கு அடுத்த ஆண்டு பெரியார் நூற்றாண்டை ஒற்றி எம்ஜிஆர் ஒரு திட்டத்தை கொண்டு ஒரு சட்டத்தை போட்டு எழுத்து சீர்திருத்தம் கட்டாயம் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் எல்லாரும் கொண்டு வந்தாங்க. அப்ப கூட வேற பத்திரிகைகள் கொண்டு வரல.
என்ன ஆச்சுன்னா, எங்க தினமலரில் இருந்து எம்ஜிஆருக்கு ஒரு ஆலோசனை சொன்னோம். என்ன சொன்னோம்னா, பத்திரிகைகளையும் இந்த சீர்திருத்த எழுத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னோம். என்னன்னு கேட்டாரு, எழுத்து சீர்திருத்தத்தை அமல்படுத்துகின்ற பத்திரிகைகளுக்குத்தான் அரசு விளம்பரம்னு அனௌன்ஸ் பண்ணாரு. உடனே எல்லா பத்திரிகைகளும் அமல்படுத்திருச்சு. இப்போ சீர்திருத்த எழுத்துக்கள் எல்லாம் இப்பொழுது எல்லா பத்திரிகைகளிலும் இருக்கிறது, பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது, பழக்க வழக்கங்களில் இருக்குது. இந்த பிரமாண்டமான எழுத்து மாறுபாட்டிற்கு அடித்தளமிட்டு ஆணித்தரமாக அமல்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியது தினமலர் நாளிதழ் என்ற வரலாற்று முத்திரையை நாம் நினைவில் கொண்டு இருக்க வேண்டும். சார் இளங்கோவன் சார், உங்களோட நீண்ட அனுபவத்தில் நிறைய செய்திகளை நீங்கள் வெளியிட்டிருப்பீங்க. அது சமூகத்திற்கும் நாட்டிற்குமான நன்மையை பார்த்திருக்கும். அப்படியான சுவாரஸ்யமான அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? செய்தி வெளியீட்டு தொடர்பாக 2 அனுபவங்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் அனுபவம் 1977 மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த காலம். அவருடைய குருவான ஜெயபிரகாஷ் நாராயண் மும்பையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவருடைய சொந்த ஊரான பாட்னாவுக்கு கொண்டு செல்வதற்காக தனி விமானம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த மருத்துவமனை ஊழியர் ஒருவர் இதை தவறாக புரிந்து கொண்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் இறந்து விட்டதாக கருதி அந்த தகவலை டில்லிக்கு தெரிவித்து விட்டார். அப்போது பார்லிமெண்ட் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மொரார்ஜி தேசாய்க்கு அந்த தகவல் கிடைத்ததும் உடனே பார்லிமெண்டின் நடவடிக்கையை நிறுத்திவிட்டு ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டார். பிறகுதான் உண்மை தகவல் தெரிந்தது. ஆனால் அதற்குள் நம்ம திருச்சியில் நாங்கள் அதற்காக தனியாக ஒரு சிறப்பிதழ் வெளியிடுவதற்கு பத்திரிகையை அச்சடித்து தயாராக வைத்திருந்தோம். பிறகு உண்மை நிலை தெரிந்த பிறகு எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது குழப்பத்துடன் எங்களுடைய ஆசிரியர் திரு ஆர்கே அவர்களை நாங்கள் அணுகினோம். அப்போது அவர்கள் சிரித்துக் கொண்டே சொன்னார், நீங்கள் 10 சிறப்பிதழ் அடித்து விட்டீர்கள் என்பதற்காக அவர் சாக வேண்டுமா? உடனே அந்த பத்திரிகைகள் முழுவதையும் எரித்து விடுங்கள் என்றார். இது ஒரு சுவையான தகவல் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக 1984 அப்போது உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம். நமது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 11 மணி அளவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். உடனே நம்ம திருச்சி அலுவலகத்தில் நாம் அதற்காக சிறப்பு அடித்து அச்சடித்து வெளியிட்டு விட்டோம். ஆனால் அகில இந்திய வானொலி அன்று வேற மொபைலோ வேற டிவியோ எதுவும் கிடையாது. ஆனால் அகில இந்திய வானொலி மட்டும் இந்திரா காந்தி அவர்கள் இன்னமும் சிகிச்சையில் இருக்கிறார் என்று தகவல் தெரிவித்து வந்தது. அதற்கு காரணம் புரோட்டோகால் முறைப்படி அடுத்த பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் ஒரு பிரதமருடைய மறைவை அறிவிக்க வேண்டும். ஆனால் அப்போதைய ஜனாதிபதியான ஜெய்சிங் வெளிநாட்டில் இருந்தார். அதனால் அவர் இந்தியாவுக்கு அவசரமாக திரும்பி வந்து ராஜீவ்காந்தி பிரதமராக அறிவித்த பிறகுதான் மாலை 6 மணிக்கு மீண்டும் அகில இந்திய வானொலி பிரதமருடைய மறைவு செய்தியை தெரிவித்தது. இதற்கிடையில் பத்திரிகை விற்க ஆரம்பித்தவுடன் ஆங்காங்கே நம்முடைய விநியோகஸ்தர்களையும் கடைக்காரர்களையும் காங்கிரஸ் அனுதாபிகள் தாக்க ஆரம்பித்தனர். ரேடியோவில் பிரதமர் சிகிச்சையில் இருக்கிறார் என்று நீங்கள் கூறி வருகிறது. ஆனால் நீங்களோ அவர் மறைந்து விட்டார் என்று பத்திரிகை அடுத்தவர்களே என்று தாக்கினார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அன்றைய நிலை இருந்தது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சொல்லுங்க. பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. அடுத்தாற்போல அதாவது தினமலர் அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு தொடர்பாக பல தகவல்களை நண்பர் நூருல் அவர்கள் கூறி வருகிறார்கள். நானும் பழைய சம்பவம், நான் பொறுப்பிற்கு வருவதற்கு அதாவது நான் பொறுப்பில் இல்லாத இடத்தில் திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் இது. அதை பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அப்பொழுது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் மாவட்டங்கள் பிரித்த பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து கட்டபொம்மன் மாவட்டம் என்று அறிவித்து விட்டார். ஆனால் திருநெல்வேலி என்பது ஆண்டாண்டு காலமாக சங்க காலம் முதல் அந்த பெயர் இலக்கியங்களிலும் பதிவுகளிலும் இருந்து வருகிற பெயர். அந்த பெயர் நீக்கப்பட்டது குறித்து பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் முதல்வர் அறிவித்து விட்டார் என்பதால் அதிகாரிகளோ மற்றவர்களோ எதுவும் பேச முடியாமல் இருந்தனர். ஆனால் அப்பொழுது நமது நிறுவனர் டிவிஆர் அவர்கள் உடனடியாக அதை தெளிவாக தெரிவித்து அதில் தொடர்ந்து செய்திகள் வெளியிட்டார். இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை பிரிக்கும் பொழுது அதனுடைய அதாவது தாய் மாவட்டத்தினுடைய பெயரை மாற்றக்கூடாது, புதிய மாவட்டத்திற்குத்தான் அரசு பெயர் சூட்ட வேண்டும். மேலும் திருநெல்வேலி என்பது பாரம்பரியமும் கலாச்சாரமும் இலக்கிய
தொடர்பு உள்ள ஒரு நகரத்தின் பெயர், அந்த நகரத்தின் பெயரை மாற்றக்கூடாது என்று அவர் தொடர்ந்து செய்திகள் வெளியிட ஆரம்பித்தார். இதை கண்ட திரு முதலமைச்சர் உடனடியாக அதை மாற்றி திருநெல்வேலி கட்டபொம்மன் மாவட்டம் என்று அறிவித்தார். ஆகவே ஒரு முதல்வர் அறிவித்த அறிவிப்பை கூட மாற்றக்கூடிய ஒரு சக்தி தினமலருக்கு இருந்தது என்பதை இங்கு நான் பதிவு செய்கின்றேன். கண்டிப்பா சார். சார் இளங்கோவன் சார், நிறைய சாதனைகளை சொன்னீங்க. அதே மாதிரி தினமலர் தொடர்ந்து சிவிக் இஷ்யூவா இருந்தாலும் சரி, சோசியல் இஷ்யூவா இருந்தாலும் சரி, தொடர்ந்து செய்திகளை சமரசம் இல்லாம வெளியிட்டு வந்தாங்க. அப்படியான காலகட்டங்கள்ல தினமலர் சந்தித்த இடர்பாடுகள், தொல்லைகள் அது மாதிரி எதுவும் இருந்ததா? அதை பற்றி எதுவும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிறைய உண்டு. எனக்கு முன் 1951 திருவனந்தபுரத்தில் பத்திரிகை தொடங்கப்பட்ட போது அங்கு பட்டம்தான பிள்ளை முதல்வராக இருந்தார். அவர் தினமலர் பத்திரிகையை வெளியிட்ட தமிழர் போராட்டத்திற்காக மருந்து கட்டி செய்திகள் வெளியிட்ட போது அவர் நேரடியாக அலுவலகத்தை சென்று நம்முடைய நிறுவனரை எச்சரித்திருக்கிறார். உங்களை கைது செய்வோம், சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் அவர் மிரட்டியிருக்கிறார். அதையெல்லாம் மீறிதான் அந்த போராட்டத்துக்கு தினமலர் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தது. 1972 நான் திருச்சியில் இருக்கும் பொழுது அப்பொழுது திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. திமுக ஆட்சிக்கு நமது விளம்பரங்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருந்தன. 69 விளம்பரங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. என்ன காரணத்தால் என்பது தெரியாது. இருந்தாலும் அப்பொழுது எம்ஜிஆர் முன்னணியில் வந்து கொண்டிருந்ததால் அவருடைய செய்திகள் ஏதாவது வந்தால் உடனடியாக தினமலர் பத்திரிகை மீது நடவடிக்கை, அதாவது நடவடிக்கை என்றால் எப்படின்னா பத்திரிகைகளை பறித்து செல்வது, பத்திரிகைகளை கடைகளுக்கு வரவிடாமல் தடுப்பது, இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் அதிமுக இருந்த நெடுஞ்செழியன் விவசாய பிரச்சனை தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிடுவதாக தகவல் இருந்தது. ஆனால் உண்மையில் அந்த அறிக்கை பத்திரிகைகளுக்கு அனுப்பப்படவில்லை, பத்திரிகையில் பிரசுரமாகவும் இல்லை. ஆனால் அந்த யூகத்தின் பேரில் வரலாறு பல ஊர்களில், திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல ஊர்களில் தினமலர் பத்திரிகையில் அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. ஆனா இப்படி நெருக்கடிகள் என்று சொல்லும் பொழுது சில வேடிக்கையான அனுபவங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறோம். 75 அவசர நிலை காலத்தில் இங்கு எல்லா பத்திரிகைகளும் அவருடைய செய்தியை யாராவது அது அரசு அதிகாரியிடம் ஒப்புதல் பெற்றுதான் பிறப்பிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. ஆனால் அந்த நியமிக்கப்பட்ட அதிகாரிக்கு பத்திரிகையை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு சூப்பர்வைசர் என்ற பொறுப்பில் இருந்தவர். நாம் செய்திகளை எதை கொடுத்தாலும் சரி, அவர் உடனே டிக் போட்டு கையில் போட்டு அனுப்பி விடுவார். அது செய்தி சரியானதா சரியில்லையா எதுவுமே அவர் பார்க்க தெரியாது. ஏன்னா செய்தி பற்றி அவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நாம் கடந்துதான் வந்திருக்கிறோம். கண்டிப்பா சார். சார் இளங்கோவன் சார், நம்ம சோஷியல் இஷ்யூக்கு நிறைய நியூஸ் வெளியிட்டு இருக்கோம், சிவிக் இஷ்யூக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எந்த நியூஸுக்காக தினமலர் அதிகமாக நேசிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களோட கருத்து என்ன சார்? அது செய்திகள் என்று சொல்வதை விட பகுதிகள் என்று சொல்லலாம். மாணவர்களுக்காக நாம் பல விஷயங்களை நாம் செய்திகளாக தந்திருக்கிறோம். அவர்களுக்காக வினா எடுப்பதில், அவர்களுக்காக வழிகாட்டி என்ற நிகழ்ச்சி நடத்துதல், ஜெயித்து காட்டும் நிகழ்ச்சி நடத்துதல், இதெல்லாம் தினமலர் செய்திக்கு அப்பாற்பட்ட நிலையில மாணவர் சமுதாயத்திற்கு நிறைய செய்திருக்கிறோம். அதே போல் விவசாயிகளை பொறுத்தவரையும் நாம் எடுத்துக்கொண்டால் நீர்நிலைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், நீர்நிலைகள் பாதுகாக்க தவறினால் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, குளங்களிலே தூர்வாருவதற்கு தண்ணீர் சேராதால் நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பல கட்டுரைகள் செய்திகள் தொடர்ந்து வெளியாகிக்கொண்டுதான் இருக்கின்றன. அன்றும் இருந்தது, இன்றும் தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் சமூக பிரச்சனைகள் அதாவது சாதாரண பிரச்சனை பார்ப்பதற்கு சின்னதாக தெரியலாம். அதாவது ரோடு சரியில்லை, சாலை சரியில்லை, தண்ணீர் குடிநீர் பற்றாக்குறையா இருக்கிறது, சாக்கடை நீரும் குடிநீரும் கலந்து விடுகிறது, இப்படி எல்லாம் செய்திகள் மேல்மட்டத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு சாதாரண செய்திகள் இருக்கலாம். ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு அவை பெரிய செய்தி. அதனால் அவர்களுக்கு தீர்வு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு தினமலர் பத்திரிகை மீது ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் ஏற்படுகிறது. இதைத்தான் நாம் அன்றைய காலத்தில் இந்த காலத்திலும் செய்து கொண்டிருக்கிறோம். சமூகம் மக்களுக்காக செய்வதுதான், மக்களுக்காக எந்த பிரச்சனையும் இருந்தது. பிரச்சனை சிறிதா பெரிதா என்பதில்லை. இதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது 1977-78 காலகட்டத்தில் எங்களுடைய நிறுவனர் TVR அவர்கள் திருச்சியில் தங்கி, அப்பொழுது தினசரி என்னிடம்
அன்றைய செய்திகள் வந்து அன்றைய காலையில் வந்த பத்திரிகை பற்றி ஒரு விமர்சனம், அது அடுத்த நாள் என்னென்ன செய்திகள் வரப்போகின்றன என்பதை குறித்து விவாதிப்பார். அப்ப நான் எழுதிய ஒரு செய்தி அப்போது அவர் கேட்டார், ஏன் இந்த செய்தியை சிங்கிள்தாக வெளியிட்டிருக்கு, மற்ற பத்திரிகைகளும் பெரிதாக வெளியிட்டிருக்காது. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு சிங்கிள்காக போட்டால் போதும் என்று தோன்றியது, அதனால அப்படி செய்தேன் என்று நான் சொன்னேன். உடனே அவர் சரி, நீங்கள் எதுவும் தவறாக செய்துவிட்டேன், இனி சரியாக செய்கிறேன் என்று கூறி மழுப்பாமல் உண்மையை சொன்னீர்கள். இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் செய்திகளை பார்க்காமல் வாசகர் என்ற முறையில் செய்திகளை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்றார். அன்று முதல் இன்று வரை நான் எந்த செய்தியை எடுத்தாலும் ஒரு வாசகர் என்ற நிலையில் தான், அந்த நிலையில் அவருக்கு எந்த அளவுக்கு அது பயன்படும், எந்த அளவுக்கு அது உதவிகரம் இருக்கும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்பட்டு வருகின்றேன். நன்றி சார். சார் நூருல்லா சார், இளங்கோவன் சார் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. பிரச்சனைகள் என்ன, அது சிறிதா பெரிதா என்பது அல்ல, அது மக்களுக்கு தேவையானதா, அது நாங்கள் பிரசுரித்தோம், அதனால் நம்மோட தினமலர் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்றாரு. நீங்கள் எப்படியா சார் பார்க்குறீங்க இந்த சின்ன சின்ன நியூஸ் எல்லாம் வந்து தினமலரை ஒரு அடுத்த கட்ட சேவைக்காக நகர்த்தியதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை ஜாதி மத கலாச்சார இந்த அரசியல் பிரச்சனைகளெல்லாம் நேரடியாக பேசியது, தைரியமாக பேசியது தான் இந்த பெரும் வளர்ச்சிக்கான காரணமாக பார்க்குறீங்களா? இதுக்கு ஒரு நிகழ்வை நான் சொல்ல முடியும். அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி அடிக்கடி பிரஸ் மீட் நடத்துவார். அப்போ ஒரு முறை பிரஸ் கான்பரன்ஸ்ல என்கிட்ட அவரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க சொல்லுங்க சார், நீங்க ப்ரோ டிஎம்கேவா ஆன்டி டிஎம்கேவா, அல்லது ப்ரோ ஏடிஎம்கேவா ஆன்டி ஏடிஎம்கேவா, அல்லது ப்ரோ காங்கிரஸா ஆன்டி காங்கிரஸா, அதை ஒழுங்கா சொல்லுங்க சார். நான் என்ன சொன்னேன்னா, சார் நாங்க ப்ரோ காங்கிரஸோ ஆன்டி காங்கிரஸோ இல்ல, ப்ரோ திமுகவோ ஆன்டி திமுகவோ அல்ல, ப்ரோ அதிமுக ப்ரோ ஆன்டி அதிமுக இல்ல, நாங்க வி ஆர் ப்ரோ ரீடர்ஸ், வி ஆர் ப்ரோ பப்ளிக். நாங்க மக்களுக்கானவர்கள், எங்கள் வாசகர்களுக்கான நேசகர்கள். அதனால நாங்க எந்த கட்சியையோ இனத்தையோ மதத்தையோ வகுப்பினரையோ சார்ந்தவர்கள் அல்ல, நாங்க முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த மக்களுக்கானவர்கள். எங்களுடைய டிவி ராமசுப்பையா அவர்கள் எங்களுக்கு வழிபட்ட பாணி என்னன்னா, மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும். மக்களுக்கு அரசாங்கத்தின் தலைமையிடம் சொல்லக்கூடிய அளவுக்கான செல்வாக்கு கிடையாது. ஆனால் பத்திரிகைகளுக்கு அந்த செல்வாக்கு இருக்கிறது, அந்த சொல்வாக்கு இருக்கிறது. ஆகவே மக்களுடைய தேவைகளை செய்தியாக்கி அரசிடம் கொடுத்து அரசின் கவனத்தை ஈர்த்து அந்த பிரச்சனையை தீர வைக்க வேண்டும் என்பதற்கான திட்டத்தை வகுத்து கொடுத்து அதற்கான பாதையை உருவாக்கி தந்து அதில் பயணிக்க வேண்டும் என்றுதான் எங்களை ராமசுப்பையர் அவர்கள் பயிற்சி கொடுத்து பழக்கினார். அந்த பழக்கத்தின் காரணமாகத்தான் நாங்கள் முழுக்க முழுக்க மக்களுக்கானவர்கள், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொல்பவர்கள், அரசாங்கத்திற்கு நாங்கள் ஒரு மதிநுட்ப மந்திரிக்குரிய இடத்தில் இருந்து ஆலோசனை சொல்பவர்கள் என்று சொல்றோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கருணாநிதி அவர்கள் திருச்சிக்கு போயிருக்கும் போது நாங்க என்ன பண்ணோம்னா, அவர் திருச்சிக்கு வர்ற அன்னைக்கு தினமலர்ல 4 பக்கத்துக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பத்தி எழுதியாச்சு. உடனே கலைஞர் மேடையில பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் எப்பொழுது எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊருடைய பதிப்புக்குரிய தினமலரை எடுத்து படித்து விடுவேன். எதற்கு என்றால், நான் அங்கு இருக்கின்ற மக்களின் பிரச்சனை என்ன என்பதை இவற்றின் மூலமாக புரிந்து கொண்டு அதற்கான தீர்வுக்கான அறிவிப்புகளோடு செல்ல வேண்டும் என்பதற்காக என்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக நான் தினமலரை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன பொருள்னா, நாம முழுக்க முழுக்க மக்களுக்கான பத்திரிகை என்பதை அரசியல் தலைவர்களே ஆட்சியாளர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. இன்னொன்று கூட சொல்ல முடியும். ஈரோடு தினமலர் பதிப்பு வெளியிட்டின் போது எம்ஜிஆர் துவக்கி வச்சு பேசுறார். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த அதிகாரிகள்ட்ட எல்லாம் நாங்க மக்கள் பிரச்சனை என்னன்னு கேட்போம், அவங்க பெரிய பெரிய விஷயத்தை தான் எங்க கிட்ட கொண்டு வருவாங்க, சின்ன விஷயங்களை கொண்டு வரவே மாட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, தினமலர் பத்திரிகையில சின்ன சின்ன பிரச்சனைகளை பத்தி எல்லாம் செய்தி
படங்களோட வந்துகிட்டே இருக்கும். அவர் எல்லாம் பார்த்துட்டு நான் அதை திருத்தி மக்களுடைய தேவையை புரிந்து கொண்டு அவர்களுக்கான நிவாரணத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கு எனக்கு காரணமா இருக்கிறது இங்க அதிகாரிகள் கிடையாது, தினமலர் நாளிதழும் அதன் செய்திகளும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, தினமலர் என்பது அந்த குறிப்பிட்ட நபரையும் சார்ந்தவர் அல்ல. நாம ஒரு பொதுமைப்படையான ஒரு நிலை. நாங்க மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி செய்தியாக்கி அரசிடம் கொடுத்து அதனுடைய திட்டங்களை கொண்டு சென்று மக்களிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு கிரியா ஊக்கியாக செயல்படுகிறோம் என்பதுதான் கருத்து. கண்டிப்பா சார். சார் இளங்கோவன் சார், சார் சொன்ன மாதிரி வாசகர்களுக்கானது தினமலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போ ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும்னா, வாசகர் கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து தினமலர் அந்த காலங்கள்லேருந்தே இப்போ வரைக்கும் டிஜிட்டல் வரைக்குமே அவர்கள் அதை பிரசுரிச்சுட்டே இருக்காங்க. அந்த பழக்கம் எப்போ ஆரம்பிச்சது? அதன் மூலமாக மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன சார்? அதாவது நாட்டு நடப்பு குறித்தும் தினமலரி வெளியாகும் செய்திகள் குறித்தும் வாசகர்கள் கருத்து அதை நம்ம பதிவு செய்யக்கூடிய 1980 வாக்கில் துவங்கியது. அப்போதிருந்து தொடர்ந்து இப்போ இன்று வரை அந்த பகுதி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது குறிப்பாக இணையதளத்தில் மிக அதிகமான முறையில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றோம். இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 வாசகர்கள் வரை தங்களுடைய கருத்துக்களை செய்திகளை நாட்டு நடப்பு குறித்து பதிவு செய்து வருகின்றனர். அதனால் என்ன பயன் என்றால் 2 வகை. ஒன்று, நாம் செய்திகளை கொடுக்கும் முறை சரியானதானா, அந்த எந்த மாதிரியான செய்திகளை வாசகர்கள் விரும்புகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறோம். அதே நேரத்தில் அரசியல் அல்லது நாட்டு நடப்பு குறித்து வாசகர்கள் என்ன கருத்து வைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் செயல்பட இது உதவியாக இருக்கிறது. ஏன்னா நம் வாசகர்கள் கருத்தே நம்முடைய நோக்கம், வாசகருடைய எண்ணமே நம்முடைய எண்ணம் என்று நாம் இருப்பதால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் திரு நூறுலா சொன்னது போல இந்த பிரச்சனைகள், உள்ளூர் பிரச்சனைகள் குறித்து கருணாநிதி தெரிவித்ததாக சொன்னார். அதற்கு முன் அவர்கள் அதாவது நம்முடைய விழாவிலேயே, அதாவது நம்முடைய நிறுவனுடைய 100ஆண்டு விழாவில் அவர் பேசும்போது இதை குறிப்பிட்டே சொன்னார். நான் மதுரைக்கு செல்லும் பொழுதெல்லாம் எனக்காக ஒரு சிறப்பிதழ் வெளியிடுவார்கள். அது எனக்கு பாராட்டு விழா இல்ல, என்னுடைய கவனத்திற்கு மக்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த சிறப்பிதழ் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரிதான் எம்ஜிஆரும் அதே தான் சொல்லியிருக்கிறார். தினமலர் மூலம்தான் எனக்கு பல செய்திகளை நான் அறிந்திருக்கிறேன், மற்றவர்கள் தந்ததை விட தினமலர் கொடுத்ததுதான் மிகவும் உதவிகரமாக இருந்தது என்று. இவ்வாறு காமராஜர் காலத்திலிருந்து காமராஜரும் இதே மாதிரி கருத்து மக்களுடைய பிரச்சனைகளை முக்கியத்துவம் கொடுத்து தினமலர் செய்தி வெளியிட்டு வருகிறது. அதனால் அரசியல்வாதிகளோ அல்லது அரசோ மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க நல்ல முறையில் செயல்பட முடியும் என்று அவர் எழுதியிருக்கிறார். திரு பச்சவர்த்தனம் அவர்கள் முதல்வராக இருப்பது கூறும் பொழுதும் தினமலர் என்பது அரசுக்கும் மக்களுக்கும் ஒரு பாலம் போல செயல்படுகிறது. மக்களுடைய பிரச்சனைகளை அதிகாரிகளும் அரசுகளும் புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு கருவியாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இப்படி தலைவர்கள் மட்டுமல்ல, வாசகர்களும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தினமலர் மூலம் இந்த பிரச்சனை தீர்வு கொண்டது என்று அவர்கள் தங்கள் மனமாற பாராட்டி கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள், இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே வாசகருடைய பிரச்சனைகள், அதாவது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமே வாசகருடைய மனதில் நாம் நீங்கால் நிலை இடம்பெறும். அரசியல்வாதிகளும் நம்மை அதுக்காக மதிக்க தொடங்குவார்கள் என்பது முக்கியம். அதே போல இப்பொழுது வாடப்பாடி ராமமூர்த்தி நம்ம தினமலர் பொறுத்தவரைக்கு எந்த கட்சிக்கு ஆதரவு அல்லது எந்த கட்சிக்கு எதிர்ப்பு என்று கேட்டதாக நண்பர் நூறுல கூறினார். இப்பொழுது பார்த்தீர்கள், தினமலரில் அதிமுக செய்தி முதலிடம் பெற்றிருந்தால் அன்றை திமுக வாசகர்கள் திட்டுவார்கள், திமுக செய்தி முதலிடம் பெற்றிருந்தால் அதிமுக வாசகர்கள் திட்டுவார்கள், பாஜக செய்தி முதலிடம் பெற்றிருந்தால் காங்கிரஸ் வாசகர்கள் திட்டுவார்கள், காங்கிரஸ் செய்தி முதலிடம் பெற்றால் பாஜக வாசகர்கள் திட்டுவார்கள். ஆக மொத்தத்தில் என்ன அடிப்படை, ஆக எல்லா வகையான கருத்துக்களும் எல்லா வகையான அரசியல் தலைவருடைய பேச்சுக்களும் நிகழ்வுகளும் தினமலரில் இடம்பெறுகிறது, எவ்வித பாராட்டு இடம்பெறுகிறது என்பதுதான் இதனுடைய ஒட்டுமொத்த தீர்வாக இருக்கிறோம். கண்டிப்பா சார். நான் ஒரு சின்ன இடைச்செருகல் சொல்லிடுறேன். இப்ப அந்த மொரார்ஜி தேசாயை பத்தி ஐயா சொன்னாங்க. அப்போ அவர் தப்பா இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கல்ல,
அதுக்காக மக்களவையில எல்லாரும் அவரை வருது எடுத்தாங்க மொரார்ஜி தேசாய. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நாங்க தினமலர் எழுதணும். என்ன, நான் தான் எழுதுனேன். என்னன்னா, இட்ஸ் அ மிஸ்டேக். எஸ், இட்ஸ் அ மிஸ்டேக், பட் இட்ஸ் நாட் அ ஹிமாலயன் மிஸ்டேக். அவர் சொன்னது இது தவறுதான், ஆனால் அது இமாலய தவறு அல்ல அப்படின்னு சொன்னது அரசியலில் அடிக்கடி பேசப்படுகிற விஷயம். ரெண்டாவது, இந்திரா காந்தி சுடப்பட்டது பண்ணாரு. அப்ப நாங்க காலையில அந்த நடந்த நிகழ்ச்சி. அப்ப தினமலர் போஸ்டர் அடிச்சு அண்ணா சாலையில் இருக்க தினமலர் அலுவலகத்தினுடைய முன்னால ஒட்ட வச்சுட்டோம். அந்த போஸ்டரை பார்த்துட்டு அந்த போஸ்டரை ஒட்டியே புண்ணிய கூட்டம் கூட்டிடுச்சு. அங்க ரோடெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. ஏண்டா பிளாக்னு பார்த்தா இன்னமும் தெரியல, கூட்டம் தினமலர் ஏதோ தகராறு போட்டிருக்குன்னு தேடி பார்த்தா போஸ்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நிறைய போஸ்டர் அடிச்சு அந்த சுற்று வட்டார இடங்கள்லாம் ஒட்டணும். அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு இதை பற்றிய தகவல் தெரிய வந்தது. ஏன்னா அப்போ மற்ற திடீர்னு தகவல் தெரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் இல்லை இல்லையா? சார் சொன்ன மாதிரி, இளங்கோவன் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணியிருந்தாலும் கூட இன்னைக்கு பாராட்டுகள், நிறைய வாழ்த்துக்களும் குவிஞ்சிட்டு இருக்கு. சேவைக்கான செய்திகளை வெளியிட்டதை தாண்டி செய்திகளை சரியாக வெளியிட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்பக்கூடிய இந்த காலகட்டத்தில் தினமலர் தொடர்ந்து செய்திகளை சரியாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கான பாராட்டுகளாக நம்ம இதை எடுத்துக்கலாமா? இப்பொழுதும் இந்த நிலையிலும் தினமலரால் எப்படி சரியான செய்திகளை இன்னும் தெருக்களிலும் கொடுக்க முடிகிறது? அதற்கான கட்டமைப்புகள் என்ன? அதற்கான உழைப்பு என்ன சார்? தினமலர் நாளிதழினுடைய செய்தியாளர்களை பற்றி சொல்லணும்னா, அவங்க வீதியில் சுற்றுகின்றவர்கள் தான், அவர்கள் வீதிபதிகள் தான். ஆனால் வீதிபதிகளாக இருந்தாலும் அவர்கள் நீதிபதிகள். ஒரு செய்தியை பார்த்தால் நீதியின் ஸ்தானத்தில் நின்று, ஒரு நீதிபதியின் ஸ்தானத்தில் நின்று எது உண்மையோ அதை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து அதை எழுதுறாங்க. அதனால தினமலர் நிருபர்கள் எல்லோரும் நீதிபதிகளாக இருந்தாலும் அவர்கள் நீதிபதிகளே என்று நான் சொல்லும் அளவுக்கான நடுநிலையை பேணுகின்ற வகையில் செய்திகளை தினமலர் நாளிதழின் நிருபர்கள் எழுதி கொண்டே வருவார்கள். அப்படித்தான் அவர்களுக்கு தினமலர் நாளிதழின் நிர்வாகம் பழக்கப்படுத்தி வைத்திருந்தது. இதுக்கு அடியேனே சான்று. எனக்கே அவர்கள் கொடுத்த உண்மை என்று தெரிந்தால் அதை எழுதிய, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சட்டசபையில NSV சித்தன் கொஞ்சம் கண்ணியமான எம்எல்ஏன்னு பேர் வாங்கினவர். அவரு திமுகவோட அலையன்ஸ் எம்ஜிஆர் ஆட்சி காலம். அப்போ திமுக வெளிநடப்பு பண்ணிட்டு வருது, காங்கிரஸ் பின்னாடி வெளிநடப்பு வருது. காங்கிரஸ்க்கு திமுக வெளிநடப்பு பண்ணிட்டு அந்த லாபியில உட்காந்து டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்துட்டு NSV சித்தனும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. திமுக காரன் டான்ஸ் ஆடுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனா காங்கிரஸ்காரன் டான்ஸ் ஆட பெரிய விஷயம் இல்லையா? அதனால நான் எழுதி கொடுத்தேன். அப்ப கருணாநிதி சார் பொறுப்புல இருந்தார். அவர் பாஸ்கெட் என்ன போட்டார்னா NSV சித்தன் டான்ஸ் அப்படின்னு போட்டார். உடனே என்னாச்சுன்னா, அவருடைய தொகுதியில இருக்கிற ஆளுகள்லாம் அவரை வறுத்து எடுத்துட்டாங்க. உடனே கோபப்பட்டு அவர் எங்க ஆபீஸுக்கு போன் பண்ணி சண்டை போட்டார். நான் டான்ஸே ஆடலன்னு சொல்லி என்னை பத்தி இழிவுபடுத்திட்டீங்க, என்ன எல்லாரும் என் தொகுதியெல்லாம் திட்டுறாங்கன்னார். அப்ப ஆசிரியர் என்னை அழைத்து உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டார். சார், அவர் மறுக்கிறாருங்கிறதுக்காக நான் மழுப்ப முடியாது. அவர் டான்ஸ் ஆடினது உண்மை, என் இவ்வளிய அளவில் பார்த்ததை தான் எழுதியிருக்கேன். அப்படியா, சரி போன்ட்டார். மறுநாள் செய்தி என்னன்னா, டான்ஸ் ஆடியதாக தினமலர் செய்தி வெளியிட்டு இருந்தது. ஆனால் அப்படி நான் டான்ஸே ஆடவில்லை என்று NSV சித்தன் மறுத்திருப்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறோம்னு போட்டுட்டு, ஆனாலும் நமது நிறுவனம் இது பற்றி கேட்ட போது அவர் டான்ஸ் ஆடியது உண்மை என்று உறுதிப்படுகிறார்னு போட்டார். மறுநாள் காலையில இருந்து NSV சித்தன் என்ன பார்த்தாருன்னா ஒரு கோபாங்கிடி கொந்தளி போன பார்வையை வீசிட்டு போவார். இது எதுக்கு சொல்றேன்னா, நடுநிலையோடு உள்ள விஷயத்தை எழுது, உண்மை என்று தெரிந்தால் எழுது. அப்படி எழுதினால் உனக்கு இந்த நிர்வாகம் பாதுகாப்பாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கும் என்பதற்கான சான்றாகத்தான் இதை சொல்லுகிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. கோடிக்கணக்கான வாசகர்களை வாசிக்க மட்டுமல்ல, தேசத்தையும் தமிழையும் நேசிக்க செய்த தினமலர் மேலும் தொடர்ந்து வளர நம்முடைய வாழ்த்துக்கள். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.